ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி புடலங்காய் இறால் பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. புடலங்காய், ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் இறால், 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் சோம்புத்தூள், உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ப மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. சட்டி சூடாயிருச்சு. இப்போ எண்ணெய் சேர்த்துக்கலாம். அடுத்து வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும். வெங்காயம் சீக்கிரம் வதங்குறதுக்காக உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கிடுச்சு. அடுத்து நம்ம நறுக்கி வச்சுருக்க தக்காளி, கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். தக்காளி, கருவேப்பிலை சேர்த்தாச்சு. கொஞ்சம் நேரம் தக்காளி கொஞ்சம் வதங்கட்டும். அடுத்து எடுத்து வச்சுருக்க இறால் நம்ம சேர்த்துக்கலாம். இதில் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்திங்கன்னா நல்லா வாசமாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க புடலங்காவை இதில் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம மஞ்சத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அடுத்து மிளகாத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அடுத்து சோம்புத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நம்ம ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏற்கனவே வெங்காயம் வதங்குறதுக்கு நம்ம உப்பு சேர்த்துருக்கோம். இப்போ மறுபடியும் தேவையான அளவு சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ தண்ணி சேர்க்காம மூடி போட்டு நம்ம அடுப்பை சிம்மில் வச்சு வேக வச்சுக்கலாம். அடி பிடிச்சிடாமல் இருக்க கொஞ்சம் நேரத்துக்கு ஒருக்க நம்ம திறந்து கிண்டி விட்டுக்கோங்க. இல்லைன்னா அடி பிடிச்சிரும் தண்ணி சேர்க்காதனால. மறுபடியும் மூடி போட்டு வேக. புடலங்காய் வெந்துருச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். புடலங்காய் இறால் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக இருக்குது டேஸ்ட்டு. இது மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.